அப்படி சிரிச்சு ஆரம்பிக்கிறதா இல்ல இழுத்து ஆரம்பிக்கிறதான்னு தெரியல. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டிடிசி கேட்டுன்னு இருக்கீங்க. ஒவ்வொரு வாட்டி நான் வந்து இந்த கிராஸ் டாக்கோ இல்லைன்னா அதாவது இந்த படத்தை பத்தி 120 ரூபாய்க்கு எப்படி இருந்ததுலாம் சொல்லும் போதோ எதை பத்தி பேச போறோன்னு தெரியும். ஆனா வந்து இன்னைக்கு சத்தியமா எதை பத்தி பேச போறோம்லாம் தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு ஆர்ஜே பாலாஜி ஆகி என்ன தெரியலனாலும் இல்ல என்னோட நான் ஏற்கனவே போட்ட இந்த ஆடியோ ஃபைல்லாம் நீங்க கேட்டது இல்லைனாலும் தயவுசெய்து ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கு சத்தியமா சம மோக்கியா இருக்கும். இதுல ஜோக்கெல்லாம் எதுவும் வருகிறது. இது ஒரு சுய புராணம் தான். ஓயா சடன்லி டாக்கிங் லைக் திஸ் அப்படின்னு பார்த்தாக்க வந்து ஆட்டோகிராஃப் படத்துல வர சேரன் மாதிரி இந்த பழைய வீல சுத்தி விட்டாக்க ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த 12th ஸ்டாண்டர்ட்ல மொத்த ஸ்கூலும் வந்து செம்ம ஜாலியா இட்ஸ் ரிசல்ட் கமிங் ஆஃப் த இன்ஜினியரிங் காலேஜ் ஐ அம் கோயிங் ஆஃப் த கவுன்சிலிங் அப்படிலாம் யோசிச்சு இருக்கும்போது ரெண்டு பேர் வண்டி ரொம்ப பதட்டத்தில் இருந்தோம். ஒருத்தர் அவன் வீட்டில் இருந்தான், இன்னொருத்தர் வந்து ரோட்டில் இருந்தான். அந்த ரோட்டில் இருந்து தான் நான் மேக்ஸில் நான் வந்து 43 மார்க் எடுத்து மேக்ஸில் படுதோல்வி அஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஏரியாலேருந்து வீடு காலி பண்ண சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் பயங்கரமாக கெஞ்சி கூத்தாடி கீழ்பாக் கார்டனில் வந்து பயங்கர பாஷ் ஏரியாவில் ஒரு சுமாரான வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 12வது வேற ஃபெயிலாக வீட்டில் சமயம் மதிக்கவே இல்லை. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு டெய்லர், கார்பெண்டர், ஏசி மெக்கானிக், அதுக்கப்புறம் வந்து யார் இன்னொருத்தர் மெக்கானிக், 4 பேர். நாங்களாம் வந்து என்ன பண்ணுவோம்னா டெய்லர் கடையில் டெய்லி காலையில் போய் உட்காந்து அமலே டீ வாங்கி கொடுமலே அப்படின்னு கேட்போம். அமலே வந்துட்டு என் ஃப்ரெண்ட் டெய்லர் கார் என்ன பண்ணுவார்னா காஜா ஊ கடிக்க சொல்லுவார். ஒரு ஆயா ஜாக்கெட் கொடுத்துருக்கோம், அது ஊ கட்சி கொடுப்போம். கட்சி கொடுத்ததுக்கப்புறம் டீ வாங்கி கொடுப்பார். சாயங்காலம் வரைக்கும் இதே மாதிரி எங்கள் டைம் பாஸ் ஆகும். லுங்கிக்கு ஓரம் அடிக்கிறது இதெல்லாம் கொஞ்ச நாள் பார்த்துன்னு இருந்தேன். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஏன் பாலாஜி நீ வந்து டெய்லர் கடையில் உட்காந்துக்கிற, என் கூட வெளி வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏசி மெக்கானிக் ஹெல்ப்பர் வேலையாக கூட்டு போனார். டெய்லி 50 ரூபா கொடுப்பார். அதுவும் பெருமையாக சொல்லுவார், ஓனர் பின்னாடி பைக்கில் உட்காந்தால இருக்கு நீ பெரிய ஜாப்ல படுக்க அப்படின்ட்டு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. டெய்லி 50 ரூபா பிக் மணி. இதே மாதிரி தான் ஒரு வருஷம் போயிருந்தது. என்ன பண்ண போறேனே தெரியாம செம்ம ஜாலியாக சுற்றி இருந்தேன். அப்போ எனக்கும் படிப்புக்கு இருந்த ஒரே கான்டாக்ட் வந்து என் ஃப்ரெண்டு டெய்லர் கடை அந்த அமலுக்கு வந்து டெய்லி லவ் லெட்டர் கொடுப்பேன். எக்கச்சக்க கிராமர் மிஸ்டேக்காக இருக்கும். ஆனால் அந்த குரூப்லேயே நான் தான் அதிகம் படித்தேன் அப்படின்றதுனால நோபடி வில் ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக் என்றால் அது மாதிரி போனதுக்கப்புறம் திடீர்னு சரி நம்மளும் படிக்கலாம் காலேஜ் போகலான்னு திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு. அது எப்போ அப்படின்னா வந்து ஒரு சென்னையிலேயே ஒரு செம்ம காலேஜ், எல்லா பொண்ணுங்களாம் பயங்கர யோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த காலேஜில் வந்து ஒரு நாளைக்கு பக்கெட் எடுத்துன்னு ஏசி மெக்கானிக்கோட போகும்போது ஐயோ நம்ம வயசில் இருக்கிறவங்களாம் காலேஜ் போகிறாங்க, பக்கெட் எடுத்துன்னு பக்கெட் வேறு செம்ம கலீஜாக இருந்தது. ஸோ காலேஜ் படிக்கலாம்னு சொல்லிட்டு ரீ எக்ஸாம் எழுதி அட்டெம்ப்டில் ஒரு 103 மார்க் எடுத்தேன். ஆஹா இட்ஸ் அ பாஸ் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் படிக்கலாம்னா இன்ஜினியரிங் அப்படி சீட்டு கிடைக்காது, கட்சாலும் வந்து நிறைய காசு கட்டணும் அப்படின்னால they said rejected at the home of my house. ஸோ இது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சேர்ந்ததுக்கு அப்புறம் படிக்கிற அப்போ இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசாக வரல. எல்லாரும் காலேஜ் போகிற மாதிரி நம்மளும் போகிறோம். ஆஹா அதுவே ஒரு சாதனைன்னு நினச்சி ஒரு 20 அரியர் ஒன்றுச்சு. கடைசி ஒரு 2 செமஸ்டரில் அந்த 20 அரியரை எப்படியோ படிச்சு அப்படியே வேலை ஆம்பளைக்கு வேலையில் பொம்பளைக்கு வேலையில்ன்ற மாதிரி 24 மணி நேரம் படித்து ஒரு 40 மார்க்கில் அதை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஜேர்னலிசம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. இங்கே தான் எதனால நீங்கள் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்குன்னு மூக்கு பிடிக்கிற மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா எங்கள் தாத்தாக்கு சின்ன வயசுலேருந்து நக்கீரன், துணியர் விகடன், தராசு, ஆனந்த விகடன், துக்ளக் அப்படின்ற மாதிரி எல்லா புக்கையும் வாங்கி கொடுத்து அவர் அரசியல்லாம் பற்றி என்கிட்ட தான் பேசுவார். ஆனால் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் பேசுறது வேறு யாரும் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் அவர் என்கிட்ட பேசி எனக்கும் அந்த புக்கெல்லாம் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் வந்து ஜேர்னலிசம் தான் மை கப் ஆஃப் காஃபி அப்படிலாம் நினச்சி அந்த காலேஜில் போய் சேர்ந்த முதல் நாளே அது இங்கிலீஷ் ஜேர்னலிசம். ஒய் வாஸ் ஹவ் இஸ் குஸ்க் அப்படின்னா ஒரு 400 கிராமர் மிஸ்டேக் வந்துடுது அதுலேயே. ஸோ சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே ஜேர்னலிசம் எனக்கு வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும் போது தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அப்போ தான் வந்து எங்கள் ஹாஸ்டலில் இருந்த முடிவெட்டுற கடையில் போய் உட்காந்து பார்க்கும்போது ஒரு ரேடியோக்கு வந்து ஆர்ஜேக்கள் தேவைன்னு இருந்தது. சரி இமீடியட்டாக பக்கத்துலேயே ஒரு கம்ப்யூட்டர் லேப் இருந்ததில் போய் இமெயில் எல்லாம் அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணாங்க 26ஆம் தேதி ஆடிஷனுக்கு வந்துருங்கன்னு. நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் எனக்கு ரேடியோவில் வேலை கிடச்சிச்சு, நான் ஆர்ஜே நான் என்னோட கோர்ஸோட கிளாஸ் ஆச்சுன்னா நான் வேணான்னு சொல்லிடுவேன், 26ஆம் தேதி டிசைட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சம பிட்டு. 26ஆம் தேதி போனால் ஓசியில் ஒரு 600 பேர் வந்தாங்க. அதில் ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி என்னையும் செலக்ட் பண்ணி விட்டார்கள். நானும் ஒரு ஆர்ஜே ஆகிவிட்டேன். ஐ எம் சிட்டி ஆஃப் த சென்னை கை கோயிங் டு த ஆர்ஜே அப்படின்லாம் நினச்சிருக்கும் போது அப்போ தான் சொன்னாங்க நீ சென்னையில் இல்லைப்பா கோயம்புத்தூரில் தான் ஆர்ஜேவாக இருக்கணும்னு. என் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப பெரிய நல்ல விஷயம் என்னென்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு 3-4 வருஷம் எனக்கு எப்படி ரேடியோ வருமா இல்லை எனக்கு என்ன பேசணும் எப்படி பேசக்கூடாது நான் பேசுறதுலேயே கர்ண கொடூரமாக எது இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கான ஒரு இடமா இருந்தது. கோயம்புத்தூரில் எனக்கு நடந்த நிறைய நல்ல விஷயத்தில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே வேலை கிடச்சதில்ல. அது கிடச்ச ஒரு 10 நாள் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ரொமான்டிக்ஸ் ஆஃப் த ரொமான்பிளன்ஸா ரொம்ப வருஷமாக என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தவங்க. அதை நான் சொன்னல 20 அரியர்லாம் படிச்சு கிளியர் பண்ணேன்னு. வை ஹவ் கம் இட்ஸ் அ காதல் பவர் ஒன்லி ஆஃப் த இதய முரளி. பேசிக்லி நான் ஷை டைப் ஆனாலும் அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஐ ஹேவ் த 8 months குழந்தை ஆஃப் த ஆச்சினி சீச்சினி சூ சாட் சுச்சு. சப்போஸ் யாராவது அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு 2 வருஷம் வேலை செய்கிறோம் அப்படின்னா வந்து திரும்பி வரத்துக்கு மனசே வராது. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனால் என்னோட உற்றார் உறவினர் சுற்றார் உறவினர் சொந்தக்காரங்க ஏற்று வீட்டு ஏகமர் அங்கிள் பக்கத்து வீட்டு பரிமளா ஆண்டி எல்லாம் சென்னையில் இருக்காங்க அப்படின்னால 2010 நவம்பர் மாதம் அந்த வேலையை விட்டு என்ன ஒரு தைரியத்துலன்னு தெரியல அப்படியே பிக் எஃப்எம் வந்தேன். இங்கே டேக் டிசி அப்படின்ற இந்த ஷோவை அன்றைக்கி தான் ஆரம்பித்தோம். இங்கே வந்தோடனே ஒரே நாளில் ஒபாமா ஆனோம். அதுக்கப்புறம் இந்த ஷோவில் வந்து ஆஹா நம்ம இப்போ ரேடியோ அதுக்கப்புறம் டிவி அதுக்கப்புறம் சினிமா அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக எதுவுமே இல்லை. ரொம்ப சாதாரணமாக ஒரு ஆசை தான் இருந்தது. என்னன்னா ஒரு 4-5 வருஷத்துலையாவது ஒரு எங்கள் தெருவில் இருக்கிறவருக்காவது எனக்கு தெரியணும், பொட்டி கடைக்காரராது அக்கௌண்ட் கொடுக்கணும், அந்த அளவுக்கு பேர் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு. ஏன்னா சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 7422 ரேடியோ ஜாக்கீஸு ஒரு 4000 ஃபேமஸ் ரேடியோ ஜாக்கீஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு நடுவில் நம்மளும் தெரியுமான்னு ஒரு டவுட்டு. ரெண்டாவது இந்த டேக் டிசின்ற ஷோவை பிக் எஃப்எம்ல வந்து என்னையே டிசைன் பண்ணுவோம் இஷ்டம் உனக்கு என்ன வருமோ பண்ணுன்ட்டானே அதில் வேற ஒரு பயம்.
ஏன்னா இதில் ரேடியோவில் இருக்கிற நார்மலாக ரேடியோவில் நடக்கிற குட்டீஸ் 7th படிக்கிறீங்களா, உங்களுக்கு லவர் யாரு அப்படின்னு கேட்குற மாதிரியோ, இல்லை அழகு குறிப்புகள் நேர்களே மிளகா வைத்து மூஞ்சில் தூவிக்கோங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களோ, இல்லை காலத்தால் அழியாது அப்படின்னு கண்ணீர் குரல் நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது இல்லை. ஸோ இதெல்லாம் ஒத்துப்பாங்களா? ஏன்னா தொட்டு தொடரும் ஒரு அட்டு பாரம்பரியமாக ரொம்ப வருஷமாக இதெல்லாம் போய் நிற்குது அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகம். அப்போ தான் வந்து 2வது ட்விஸ்ட். பஞ்சமிடைய தலைவனோட ஃப்ரெண்டு அண்ணா நியூஸ்லேருந்து வந்து நம்ம ஆஃபீஸில் உட்காந்துருந்தான் ஷோ பண்ணும்போது. கிராஸ் டாக் பண்ணினே இருக்கும்போது திடீர்னு ஏன்னா இன்டர்நெட்டில் போடக்கூடாதுன்னா நான் என்ன விட்டுப்பட நடிகேன். அது கேட்டால் பார்த்தா சவுண்ட் கிளவுட்னு ஒன்று இருக்குது, அதில் வச்சு அதை அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வரும்னு சொல்லிட்டு அவனே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்து அவனே ஃபஸ்ட்டு கிராஸ் டாக்கையும் அப்லோட் பண்ணி கொடுத்து பார்த்தா அடுத்த நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்குறேன் 114 பேர் கேட்டுட்டாங்க. செம்ம சந்தோஷமாயிடுச்சு. 114 இஸ் த பிகஸ்ட் நம்பர் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேஷியஸ் அப்படின்ற மாதிரி. இது நடந்து ஒரு 2 நாள் கழிச்சுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த சவுண்ட் கிளவுட் ஓப்பன் பண்ணி பார்த்தா 40,000 பேர் கிட்ட கேட்டோம். கொஞ்சம் சாக்காயிடுச்சு. சரி கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம இதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கிராஸ் டாக் அப்லோட் பண்ணி கொஞ்ச நாள்ல வந்து கொஞ்சம் பேருக்கு கிராஸ் டாக்ன்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. அதனால தான் முன்னாடி டெய்லி போயிடும் கிராஸ் டாக். ஏன்னா உலகத்துக்கு நிறைய இருந்தது, இப்போ ஸ்டாக் கம்மியாயிடுச்சு. எப்படி இந்த கல்யாண வீட்டிலலாம் வந்து இட்லி தோசை தீர்ந்துச்சுன்னா உப்புமா கொடுப்பாங்களோ, கண்டிப்பாக கிராஸ் டாக் பதிலாக சீக்கிரமே நாங்கள் உப்புமா மாதிரி வரதாவது கண்டிப்பாக கம் அப் வித் தட். இது சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நான் சொல்லலை. அவன் இவர் அப்படியே கீஸ்டாரு அப்படின்றீங்களா? கரெக்டு தான், அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஆனால் குட்டி குட்டியாக ஒரு 3 விஷயம் நடந்தது. உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 197 நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் அவ்வளோ நாட்டில் இருக்காங்களான்றீங்களா? எனக்கே தெரியாது, இப்போதான் தெரியும். கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான வாட்டி என்னோட ஷோவை இன்டர்நெட்டில் கேட்டிருக்காங்க. 1 கோடியை நான் காசாக பார்ப்பேனா இல்லை 197 நாடுக்கெல்லாம் என்னால் போக முடியுமாலாம் சத்தியமானே தெரியாது. நிறைய வாட்டி இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் கொட்டர்லாம் மெசேஜ் அனுப்புவாங்க. அது ரொம்ப சோகமாக இருந்தேன், எனக்கு உடம்புல இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு நான் சிரிச்சு. நேற்று நைட்டு திடீர்னு யாரோ சொன்னாங்க ஒருத்தன் லூஸ் மாதிரி பேசியிருப்பான், இன்டர்நெட்டில் இருக்குது கேட்டு பாருன்னு. கேட்டதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சேன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. இல்லை ஃபேமிலியில் ரொம்ப பெரிய லாஸுக்கு அப்புறம் ரொம்ப நாளாக நான் அப்நார்மலாக இருந்து நேற்றுக்கு ஐ ஃபெல்ட் பெட்டர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவங்க என்னோட வேலையினால நான் பேசுறதுனால சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. நான் முக்கியமாக நினைக்கிற ஒரு விஷயம் வந்து தமிழர்கள் 6 கோடி பேர், இந்தியர்கள் 100 கோடி பேர், இவங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியணும்லாம் இல்லை. சப்போஸ் என்ன ஒரு 100 பேருக்கு தான் தெரியுதுன்னா அந்த 100 பேருக்கு பிடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ 100 பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி பிடிச்ச ஒருத்தர் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காரு, ஆர்ஜே பாலாஜின்னு சொல்லிட்டு. அவரே வந்து 2 நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ்லாம் போட்டு இஸ் அ வெரி பிக் ஐ திங்க். டேக் இட் ஈஸி ஷோ வெற்றிகரமாக மாபெரும் வெற்றிலாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி 3வது வருஷத்துக்குள்ளே போகுது. ஸோ இதெல்லாம் பேக் டு பேக் நடக்கும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். இது எத்தனை வருஷத்துக்கு போகும், இதுக்கப்புறம் என்ன அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து யாராவது கொஞ்சம் ரேடியோலாம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உடனே எப்போ டிவிக்கு போகிறீங்க, எப்போ சினிமாவுக்கு போகிறீங்க, சினிமாவுக்கு நான் வாரம் தான் போயின்னு இருக்கேன். ரேடியோ ஏதோ கீழே, அதுக்கப்புறம் டிவி, அதுக்கப்புறம் சினிமா அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இது ஒரு தனி மீடியம். இந்த மீடியம் மூலியமாக ஒவ்வொரு வாட்டி நீங்கள் என்னோட வேலையை கேட்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு இதுதான் எனக்கு சக்ஸஸ். மற்றபடி இந்த ஆர்ஜே விஜே டிஜே கூஜே சினிமா அதெல்லாம் வந்து அது சக்ஸஸாக தெரியல. நம்ம ஊரில் பணம் நிறைய வச்சிருந்தா தான் சக்ஸஸ்ஃபுல்ன்றாங்க, சந்தோஷமாக இருந்தால் தானே சக்ஸஸ்ஃபுல். ஐயோ ரேடியோ ஜாக் என்ன அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அப்படின்னா அவ்வளோதான். நான் சாதாரண பையன், என் ஆக்டிவாவில் நான் வண்டி வெஸ்பா வாய்ப்போம், இப்போ வெஸ்பா வேறு வாங்கியிருக்கேன் நான், கிரிச் கை பிகேம். அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு நடக்கிற அதே விஷயம் தான் எனக்கு நடக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள், நான் பார்க்குற விஷயங்கள், என்னை பாதிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒரு ரேடியோ ஜாக்கியாக அவங்ககிட்ட வந்து பேசுவேன். திஸ் இஸ் ஆர்ஜே பாலாஜி சேயிங் வித் ஆல் கிராட்டிடியூட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த ஆல்டிடியூட். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து டன் 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 டைம்.